ஹேக்கி தமிழன், நான் உங்கள் ஹேக்கி. என்னடா மாஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியே போயிட்டு வருவோம். என்னென்னா நம்ம ஒரு பர்ச்சேஸுக்கு போயிட்டு வந்துருக்கோம். என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். என்னடா என்ன வாங்கணும்? நீ தான் சொல்லணும். இந்த செட்டப்பை பார்த்தாலே மக்களுக்கு தெரியல, பின்னாடி எல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க பில்லு. என்னடா எவ்வளோ பெருசாக இருக்குது? நீ கேட்ட, அவன் கொடுத்துட்டான். என்ன இது? டேய் சாயங்காலம் எவ்வளோ பெரிய பில்லுங்க இருக்குது பாருங்க. பாருங்க பில்லு போயிட்டே இருக்குது. அனுமார் வால் மாதிரியே இருக்குல்ல. இப்போ என்னன்னா ஏன் இவ்வளோ பெரிய பில்லுன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது. என்னென்னா உங்களுக்கு வந்து கூப்பன்ஸ்லாம் கொடுத்துருக்கான். நாங்கள் ரிலையன்ஸ் டிக்ஸ்டைலில் வாங்கினால ஜியோ கூப்பனு அந்த ஜியோ கூப்பன்லாம் கொடுத்துருக்கான். சரி நம்ம இதுக்கு அந்த நம்ம வந்த வேலையை பார்ப்போம். சரி என்ன மொபைல் வாங்கியிருக்கேன்? OnePlus Nord மொபைல். என்னென்னா 12+256. ஏன் 8GB வேணாமா? அது எப்படி இருந்தால் வாங்குறது வாங்கியாச்சு, ஹை வேரியண்ட்டே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான். பின்னாடி பார்த்துட்டு அப்படியே என்னென்ன இருக்குன்னு சொல்லு, பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு அப்படியே சொல்லு. வேணும் கண்டிப்பாக. சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கிரே ஆனிக்ஸ், மொத்தம் 3 கலர் இருக்கா? ப்ளூ மார்பிள், கிரே ஆனிக்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் எடிஷனில் வந்து கிரே ஆஷ் விட்டுருந்தாங்க. அதாவது என்னன்னா நாங்கள் கிரே ஆஷ் வாங்கி தான் போனோம். ஆமாம், ஏன்னா அதுதான் மேட் ஃபினிஷ் இருக்குது. அங்கே வந்து கிரே ஆஷ் கிடைக்கல, அதனால் நாங்கள் கிரே ஆனிக்ஸ்க்கு தள்ளப்பட்டோம். என்னதான் பண்ணாலும் பின்னாடி நம்ம கேஸ் போட்டு தானே யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு என்னன்னா அந்த சர்வேலின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.08 அப்புறம் 0.78 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்குள்ளே ஒரு மொபைல் இருக்கும், அடாப்டர் இருக்கும், கேபிள் இருக்கும், கைட் இருக்கும். சரி ஓகே கைஸ், அப்படியே நீங்களும் பார்த்துக்கங்க நான் சொன்னதை. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இதை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே மொபைல் இருக்குது. மொபைலை எடுத்து ஓரமாக வைப்போம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத லைனாக பார்ப்போம். ஐ திங்க் பேப்பர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டே வெல்கம் லெட்டர் இருக்குது. வெல்கம் லெட்டரில் நார்டோடைய டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு OnePlusல ஜாயின் பண்ணுற வெல்கம் லெட்டர். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, லுக்கும் நல்லா இருக்குது. இது இப்போ வரைக்கும் OnePlusல இல்லாத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணால் சிம் ஜெட்டிங் டூல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்களா OnePlus Nord ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கலரில் கொடுத்துருக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. மொபைலை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. சேஃப்டி இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா, எவ்வளோ பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் கேபிள் கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க. இது மூலிமா சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சார் வேல்யூ, இந்த ஃபோனோட டீல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பக்காவாக இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து வாப் சார்ஜர், 30T வாப் சார்ஜர் OnePlusல கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரானது தான், பரவாயில்ல. லோ செக்மெண்ட்டில் கொடுத்தாலும் அதே அளவுக்கு 30T கொடுத்துருக்காங்க. டைப் சி USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸில். ஓகே கைஸ், வாங்க நம்ம ஃபோனை வந்து பூட் பண்ணிடுவோம். ஃபோன் நல்லா இருக்குது, கிளாஸியாக செம்மையாக இருக்குது. OnePlus Nord இன்னியாண்டுக்கு எப்படி இருக்குது? வெயிட்டே இல்லைடா, 188 கிராம் தான். 188 கிராம், பரவாயில்லையே. எவ்வளோ எம்ஏஹெச் பேட்டரி? இது வந்து பார்த்தீங்கன்னா 4115. அதுக்கு அந்த 4000க்கு நீங்கள் மேலே போனாலே அந்த ஃபோன் வந்துட்டு வெயிட்டாக இருக்கும். அந்த வெயிட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியல. அது எதனால் தெரியுமா? இதில் வந்து ஃப்ரேம் வந்து உனக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அதனால தான் வெயிட் கம்மி. ஸோ நம்மகிட்ட ஆல்ரெடி 70 நம்ம தம்பிக்கு வாங்கி கொடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா உனக்கு மெட்டல் ஃப்ரேம் தான். ஓகே, இது வந்து உனக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேமில் வருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கார்னிங் உள்ள கிளாஸ் 5 கொடுத்துட்றான். டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துட்றான், 98 ரிஃப்ரெஷ் ரேட்டோட. ஃப்ரண்ட்டில் 2 கேமரா இருக்குது, பேக்கில் 4 கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 32+8 ஒயிட், அல்ட்ரா ஒயிடுக்கும் நல்லாயிருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா உனக்கு 4. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 8 MB, ஃபஸ்ட் 8 MB, அப்புறம் 48, அப்புறம் வந்து 5, அப்புறம் 2 இருக்குது. என்ன ஆனால் இதில் பார்க்குறதுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து 2 கேமரா இருக்குது. அதான் 32+8. உனக்கு பார்த்தீங்கன்னா குரூப் செல்ஃபி எடுக்கிறதுக்கு உனக்கு ஒயிட் நல்லாயிருக்கும். ஓகே, என்னன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்துட்டு எல்லா கேமராலேயும் அந்த ஒரு கேமராலேயே வைட் ஆங்கிள் உங்களுக்கு வந்துடும். இதில் வந்துட்டு தனியாகவே கொடுத்துருக்கான். ஓகே, அப்போ எடுத்துட வேண்டியதா வைட் ஆங்கிளில் தாராளமாக.
அப்படியே ஊட்டி போகும்போது ஊட்டி மலையே கவர் இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ போகலாம். ஊட்டி போகலாம் இந்த பக்கம், அப்படியே ஆப்போசிட்டில் போனால் வால்பாறை போனால் அப்படியே அந்த ரெண்டாவது கொண்டு வெளியில் நிற்கும் போது அந்த ஆலியார் டேமு அப்புறம் நாம அப்படியே எடுத்துக்கலாம். மாற்றி மாற்றி மாறி இருக்கணும். எல்லாமே கவர் ஆகிற மாதிரி பார்க்கணும். சரி, ரொம்ப லென்த்தாக இது பண்ண வேணாம். நம்ம போயிட்டு பூட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம அப்படியே பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம ஃபோன் செட்டப்லாம் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போவோம். அதாவது இந்த ஃபோன் என்னன்னு பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 765G 12GB RAM 256GB ரோம். இவர் வந்துட்டு 12GB தான் தலைகீழாக தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு வாங்கினா. என்ன மச்சா பண்ணுறது, இதில் தான் வந்து மெமரி கார்டு எக்ஸ்ட்ரா நம்ம போட முடியாதே. ஸோ அதனால் வந்துட்டு ஹை வேரியன்ட் பார்த்துட்டேன். அது இல்லாமல் நம்ம வாங்குறதுக்கு இவ்வளோ லேட்டானது முக்கிய காரணமே இதுதான். இந்த விஷயம் வந்து கிடைக்கல. எங்கே பார்த்தாலுமே வந்து 8/128 தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ என்னென்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா OxygenOS கொடுக்குறான். அப்டேட் வருமாடா 10.5.7 எதுவுமே கனெக்ட் பண்ணலையே. கனெக்ட் பண்ணால் அப்டேட் செக் பண்ண வேண்டியதான். இப்போ ஆண்ட்ராய்ட் 10 கொடுத்துருக்கானுங்க OxygenOSல. எல்லாம் மற்ற ஃபோனில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயே இருக்குது. வைஃபை, ப்ளூடூத் பா. ஆனால் இப்போ வர வர ப்ளூடூத்துக்கு மவுஸ் அதிகமாகிட்டே வருது. முதல்லாம் ப்ளூடூத் எதுக்கு இருக்குன்னு தெரியாது. இப்போ பார்த்தியா NFC, கேஸ்ட்டு, ஆண்ட்ராய்டு பீமி என்னென்னமோ இருக்குது. இதில் வேறு ஷேரிட் வந்துட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணால் தான் இருக்குதுன்னா அதையே பேன் பண்ணிட்டாங்க. சரி, ஆமாம், ஷேரிட் தான் இல்லை. ஓகே, எப்படியோ சரி. இப்போ வந்துட்டு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுக்காக கட்டலாம். கிளாரிட்டி நல்லா இருக்குடா. அது வந்து நீ டிஃபால்ட்டாக கேமரா ஆன் பண்ணினா உனக்கு 12 MB வரும். ஸோ நாம தான் அது 48 MBக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, எல்லா இதுலேயும் இப்போ வர ஃபோன்ஸ்லாம் அப்படி தானே 48 வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதிகமாக எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ப்ரைம் வீடியோ கொடுத்துருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸு, இன்ஸ்டாகிராம்லாம் இன்ஸ்டாலே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபேஸ்புக்கு, இங்கே வாட்ஸ்அப் தலைவரை காணோம். அதெல்லாம் உனக்கு இல்லை டிஃபால்ட் நம்ம போய் தான் பண்ணணும். அதான் OxygenOSங்கிற ஒரு க்ளீன் ஓஎஸ். அது வந்துட்டு உனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது தேவையில்லாத அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு பெனிஃபிட்டே. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த இது பாருங்கள், நல்லா இருக்குது. எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு. கிளாஸி லுக் செம்மையாக இருக்குது. ஃபோன்ஸும் செம்மையாக இருக்குது. இங்கே அப்படியே இது பண்ணும்போது அந்த லுக்கே செம்மையாக இருக்குது உங்களுக்கு. அந்த OxygenOS எனக்கு எப்பவுமே பிடிக்கும். உனக்கு பிடிச்சதா எடுத்திருக்க. அது பிடிக்காத வெயிட் பண்ணுறதுக்கு OnePlus வாங்கணும்னு ஒரு ஆசை. கம்மி பட்ஜெட்டில் கிடச்சதுனால இப்போ வாங்கியாச்சு. ஓகே, இப்போ என்னென்னா நம்ம இதை வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். கேடி தமிழன் வச்சு யூஸ் பண்ணுவார். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக ஒன்று போடுவோம் எப்படி இருக்கா அப்படின்ட்டு. சரியா? கண்டிப்பாக. ஓகே. ஓகே கைஸ், நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. வந்து ஒரு 2 வீக்ஸ் நம்ம கேடி தமிழன் யூஸ் பண்ணி பார்க்கட்டும். அப்போ வந்து அவர்கிட்ட நம்ம ரிவ்யூ கேட்போம். ரிவ்யூவில் வந்துட்டு அவரை வந்து இங்கே உட்கார வைப்போம், நான் அங்கே போவேன். அப்போ அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொல்லுவார். அன்பாக்ஸ் வந்து நான் இருப்பேன், இங்கே பாருங்கள். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிருந்து ஹேக்கி, நான் உங்கள் கேடி தமிழன். பாய்.